ஏங்க அதெல்லாம் எல்லாம் தெரியுங்க. இந்த எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஆ எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியுமோ? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் கங்கணம் கட்டிட்டு வந்துடுவாங்க. அதை வந்து எல்லாம் தெரியுங்கிற வார்த்தையை ரொம்ப தலக்கணமான வார்த்தை அப்படின்னு எல்லாரும் நினைக்காங்க. இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம். இந்த எல்லாம் தெரியுங்கிற வார்த்தை எவ்வளவு தவறான வார்த்தையை எல்லாரும் பார்க்காங்களோ அதை விட 1000 மடங்கு தவறான வார்த்தை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் யார்ட்டையாவது போய் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே ஒன்றும் தெரியாதுண்ணே, சரிண்ணே, அதாவது அம்மியில் வச்சு அரைக்கிற மிளகாவை அண்ணன் தலையில் வச்சு அரைச்சிருவோம், ஏன்னா அண்ணன் இழிச்சவாயன் ஒன்றும் தெரியாது தலையில் மிளகா அரைச்சிருவோம்னு சொல்லி அரைச்சிருவாங்க. நாம் ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிடும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், தெரியாத சில விஷயங்கள்ட்ட உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அப்படிலாம் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தர் கிடையாதோ அதே மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்கன்னு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம்.